வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 14 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அசாம் கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஸ்கீம் டு ப்ரொமோட் கேர்ள் எஜுகேஷன் அண்ட் என் சைல்டு மேரேஜ். ஸோ அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி நிஜுவாட் மொய்னான்ற MMNMன்ற ஸ்கீம் வந்துட்டு அசாம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஊக்கத்தொகையாக வந்துட்டு சம் அமௌண்ட் வந்து தர போறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு படிப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஸோ ஹையர் ஸ்டடீஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து தர போறாங்க அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரான ஹேமந்த் பிஸ்வ சர்மான்றவங்க வந்துட்டு இது வந்து ஸ்கீமை லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த முக்கிய மந்திரி நிஜ்மட் மோனா ஸ்கீம் ஃபீச்சர்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து எம்பவர் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுபடி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்ல வந்து 10 லட்சம் கேர்ள்ஸ் வந்துட்டு இதனால பயனடைய போறாங்கன்றது அந்த ஸ்டேட் தரப்புல சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்காண்டி உங்களுக்கு வந்து 1000 rupees வந்து பர் மந்த் தருவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 4 years டிகிரி பண்றவங்களுக்கு 1200 per month தருவாங்க. அண்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஆர் பிஎட் பண்றவங்களுக்கு 2500 rupees per monthன்றது தருவாங்க உங்களுக்கு. ஸோ அதில் யார் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ எம்எல்ஏ ஃபேமிலியில் இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரியில் வந்து ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ண அவங்க ஸ்டேட்லேருந்து ஸ்கூட்டர் அந்த ஹையர் செகண்டரி எக்ஸாம்ஸ்க்காண்டி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கீம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர்ஸ்க்காண்டி உங்களுக்கு வந்துட்டு இது வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீமை வாங்கினவங்களுக்கும் இது வந்துட்டு இந்த ஸ்கீமில் வந்துட்டு எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சேரவங்களுக்கும் இந்த ஃபீஸ்ன்றது இந்த ஸ்கீம்ன்றது எலிஜிபிள் இல்லை. அண்ட் அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது வந்து ராகிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாலோ இந்த ஸ்கீம்ன்றது அவங்களுக்கு கேன்சல் பண்ணப்படும். ஸோ இதுக்காண்டி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டோட்டலா 5 yearsக்கு வந்து 1500 crores வந்து ஒதுக்க போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்காண்டி 300 crores வரைக்கும் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ வந்துட்டு அசாம் ஸ்டேட்டோட இதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கிற ஸ்டேட். ஸோ அதோட கேபிட்டல் திஸ்பூர் அண்ட் கவர்னர் வந்துட்டு குலீப் சந்த் கட்டாரியா தான் அந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஹேமந்த் பிஸ்வ சர்மா தான் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நியூஸ். ஐஐடி ஹைதராபாத் அண்ட் ரெனிஸ் கொலாபரேட் டு பூஸ்ட் செமிகண்டக்டர் இனோவேஷன் இன் இந்தியா. ஸோ ஐஐடி அண்ட் ஜப்பான் பேஸ்டு ரெனஸ்ன்ற கம்பெனி வந்து 3 years MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செமிகண்டக்டர் இனோவேஷன் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த MOUன்றது சைன் பண்ணப்பட்டிருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத்துக்கும் ரெனஸ்ன்ற ஜப்பான் பேஸ்டு கம்பெனிக்கும் இந்த MOUன்றது சைன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ இது மூலமா ஜப்பான் கூட நம்ம வந்து செமிகண்டக்டர் அட்வான்ஸ் சொல்யூஷன்னா நம்ம வந்துட்டு அதுக்கான நாலேஜ் ஷேரிங் அதுக்கான டெக்னாலஜி ஷேரிங்னா இந்த MOU மூலமா நடந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த MOU aims to foster talent development to build self-relevant semiconductor industries in India, enable Renes to recruit talented employees from India. ஸோ இது மூலமா இப்போ வந்துட்டு ஐஐடியில் இவங்க வந்து கொலாபரேட் பண்றது மூலமா செமிகண்டக்டர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அதுக்கான டெக்னாலஜி எப்படி இருக்குன்றது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஐஐடியில் டீச் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா அந்த ரெனஸ்ன்ற கம்பெனி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ன்றதை உருவாக்கி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா Prem Prabhakar appointed as MD and CEO of the SBI Cap Venture Limited. So SBI ஓட Cap Venture Limited மேனேஜிங் டைரக்டர் CEO வந்து பிரேம் பிரபாகர்ன்றவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அஜித் தோயல் ரீஅப்பாயிண்டட் as a நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்ட் அண்ட் PK மிஸ்ரா டு கண்டினியூ as a பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ வந்துட்டு நம்மளோட அஜித் தோயல் முன்னாடி வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தாரு. அண்ட் PK மிஸ்ரா வந்துட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டரோட பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்த 2 பர்சனே இப்போ திரும்பி ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் இப்போ மோடி கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு முக்கியமான பர்சன்ஸ் அதாவது முக்கியமான இந்த மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் எக்கனாமிக்கல் செக்ரட்டரி ஃபினான்ஸ் செக்ரட்டரி அது மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வந்துட்டு திரும்பி அஜித் தோயல் என்றவங்களும் வந்திருக்காங்க. அண்ட் PK மிஸ்ரா அவங்க வந்துட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இந்த அப்பாயின்மெண்ட்ன்றது உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிவர்னன்ஸ் அண்ட் பென்ஷன் ஸ்கீம் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ தான் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா விஜய பாரதி சைனி அப்பாயிண்டட் ஆக்டிங் சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஹோம் மினிஸ்டர் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இயங்குற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஆக்டிங் சேர்பர்சனா வந்துட்டு விஜய பாரதி சைனின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு யாரை இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் மிஸ்ராவா இருந்த இவரை வந்துட்டு இவரோட பீரியட்ன்றது 1 June 2024 முடிவுக்கு வரனால உங்களுக்கு வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இவங்களை வந்துட்டு ஆக்டிங் சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ன்றது நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டது. எந்த செக்ஷன் மூலமா செக்ஷன் 7(1) ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 படி தான் இந்த அப்பாயின்மெண்ட்ன்றது பண்ணியிருக்காங்க.
ஸோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எந்த ஆக்ட் மூலமா ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட் 1993 படி தான் ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்துட்டு 2006ல வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து டோட்டலா ஒரு சேர்பர்சன் அண்ட் 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 7 டீம்டு மெம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து இதுல டோட்டலா வந்துட்டு சேர்பர்சன் அண்ட் 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அண்ட் 7 டீம்டு மெம்பர்ஸ், டோட்டலா 13 மெம்பர்ஸ்ன்றது இருப்பாங்க. ஸோ ஆக்டிங் சேர்பர்சனா விஜய பாரதி சைனி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது நியூ டெல்லியில இருக்குது. இது எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 12th October 1990 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ரேங்க்ஸ் அமாங் த டாப் 100 மோஸ்ட் வேல்யூபிள் குளோபல் பிராண்ட்ஸ். ஸோ உலகத்துல டாப் 100 குளோபல் பிராண்ட் வேல்யூல வந்துட்டு நம்மளோட இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காங்க. செக்யூர்ட் வந்துட்டு பொசிஷன் அமாங் த 100 மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனில 100 இடத்துக்குள்ள இவங்க வந்து ஒரு இடத்த கொடுத்து பிடிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கான இந்த இடத்த அவங்க வந்து பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்துட்டு இந்த காலாண்டில் அவங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து நிறைய வந்துட்டு சாதனை பண்ணதுக்காண்டி தான் இந்த பிராண்ட்ன்றது வளர்ந்துருக்கு அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிப்போர்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா டு ரீடைன் ஃபாஸ்டர் க்ரோவிங் மேஜர் எக்கனாமி இன் வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்ல இருக்குது. எவ்வளோ க்ரோத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.6% வந்து அவங்களோட ஜிடிபியில் க்ரோத் வந்துட்டு ஏற்படும்ன்றது உங்களுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் தரப்புலேருந்து சொல்றாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியா வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்ட்ரியா இருக்காங்க. So the reason for increasing GDP growth பார்த்தீங்கன்னா has listed a number of factors in upward revision in the India. According to the report பார்த்தீங்கன்னா Indian industry sectorsல especially manufacturing and construction sectorsல வந்து இந்தியா வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சனால இந்த GDP அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் சர்வீஸ் செக்டர் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. Through the growth of agriculture sector will slow down due to the monsoon. ஸோ வந்து ரீசெண்டா இப்போ வந்து மான்சூன் வரனால அக்ரிகல்ச்சர் செக்டர் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு அடி வாங்குன்றது வேர்ல்டு பேங்க் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இது வரைக்கும் என்னென்ன எக்கனாமிக் கம்பெனிஸ் நம்ம வந்துட்டு ஜிடிபியை ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 2024-25 வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 7% அண்ட் வேர்ல்டு பேங்க் வந்து 6.6%, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 6.5%, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு 7%, மூடிஸ் வந்துட்டு 6.6%, மார்கன் ஸ்டான்லி 6.8%, S&P குளோபல் வந்து 6.8%, யுனைடெட் நேஷன் வந்து 6.6%, OECD வந்துட்டு 6.2%, ஃபிச்சிங் ரேட்டிங் வந்து 7%, CRISL வந்து 6.8%, சிட்டி பேங்க் வந்துட்டு 6.8%, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து 7%, இந்தியன் ரேட்டிங் ரிசர்ச் வந்துட்டு 7.1%, ICRA வந்து 6.5%. ஸோ இத்தனை ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்மளோட ஜிடிபியோட 2024 and 25 இயருக்கான ஜிடிபி growth எவ்வளவு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு வாஷிங்டன் டிசியில் இருக்குது உங்களுக்கு. அண்ட் பிரசிடென்ட் யார் பார்த்தா அஜய் பங்கா. இதில் டோட்டலாக வந்துட்டு 180 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக் வின்ஸ் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் செஸ் சாம்பியன்ஷிப். ஸோ இந்தியாவில் நடந்த உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்ட் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக்ன்றவங்க டிஃபீட் பண்ணி யாரை டிஃபீட் பண்ணி தான் பல்கேரியா சேர்ந்த பெல்ஸ்லாய் கரட்சோவான்றவங்களை டிஃபீட் பண்ணி தான் இவங்க வந்துட்டு இந்த கப்ன்றது ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஓரா ஸ்கிரிப்ட்ஸ் ஹிஸ்டரி அண்ட் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ரைடர் டு வின் 3-star கிராண்ட் பிரிக்ஸ் ஈவெண்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ருதி ஓரா சேர்ந்த இந்தியன் ரைடர், அதாவது இந்த ஈக்விஸ்டேரியன்ற கேம்ல வந்துட்டு ஒரு ஹார்ஸ் ரைடிங் கேம் இது. ஸோ இந்த கேம்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ரைடர் சேர்ந்த இந்த ஸ்ருதி ஓரா அவங்க வந்துட்டு 67 பாயிண்ட் ஜெயிச்சும் வந்துட்டு இந்த கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிஃபியா சோல்வியான்ற கண்ட்ரில தான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கு இந்த கேம். ஸோ இந்த கேமுக்கு பிறகு ஈக்வெஸ்டேரியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரைடரா இவங்க தான் வந்து இந்த கிராண்ட் பிரிக்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா சார்பில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா லிகிதா எஸ்பி திந்தி அண்ட் தேஷ் புண்டோ பேங்க்ட் 2 bronze மெடல் இந்த சிங்கப்பூர் நேஷனல் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப். ஸோ இதுல சிங்கப்பூர் நேஷனல் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப்ல நம்ம இந்தியன் ஸ்விம்மரான லித்திகா எஸ்பி அண்ட் திந்தி தீஷ் ஷிங்கு என்றவங்க வந்து 2 bronze மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த கேம்ல. ஸோ எத்தனை மீட்டர் ஸ்விம்மிங்னா 100 மீட்டர் ஸ்விம்மிங்ல வந்துட்டு 1 minute 22 seconds வந்துட்டு எடுத்து இவங்க வந்து பிரான்ஸ் மெடல்ன்றது லிகிதா எஸ்பி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு திண்டி தேஷ்முக் வந்துட்டு 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல்ல 2 minutes 5 seconds வந்து ஸ்விம் பண்ணி பிரான்ஸ் மெடல்ன்றது ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ். தாரஸ் தண்டர் மோட்டார் சைக்கிள் ரேலி ஃபிளாக்ட் ஆஃப் ஃப்ரம் த டெல்லி டு கார்கில் வார் மெமோரியல். ஸோ உங்களுக்கு வந்து தாரஸ் தண்டர் மோட்டார் சைக்கிள் ரேலியை வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்மளோட வைஸ் சீஃப் ஆர்மி சீஃபான
உங்களுக்கு உபேந்தர் திவாடி வந்துட்டு டெல்லியில இருந்தே உங்களுக்கு வந்து கார்கில் வார் மெமோரியல் வரைக்கும் இந்த பைக் ரேலி வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ இதை எதுக்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜீவ் ஜெயந்தி 25th anniversary ஆஃப் த கார்கில் விஜய் திவாஸ். ஸோ கார்கில் விஜய் திவாஸ் வந்துட்டு வரனால உங்களுக்கு வந்து அதோட 25th anniversary வரனால இந்த மோட்டார் சைக்கிள் ரேலி வந்துட்டு இவர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதை டோட்டலா வந்து 19 சோல்ஜர்ஸ் வந்துட்டு அண்ட் 13 JK ரைபிள்ஸ் கார்கிலோட உங்களுக்கு வந்துட்டு மோட்டார் ரேலி பண்றாங்க. இதோட எய்ம்ன்றது ஹானரிங் இந்தியன் ஆர்மி வாலரை வந்துட்டு ஹார்னர் பண்ற விதமா தான் இந்த மோட்டார் சைக்கிள் ரேலின்றது உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதை டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளவு கவர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1029 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இதை டோட்டலா கவர் பண்ணுவாங்க. இது எப்போ முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கன்க்ளூட் அண்டர் கார்கில் வார் மெமோரியல் June 20th வந்துட்டு முடியுன்றது அவங்க டிஃபென்ஸ் தரப்புல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் இடிஜி குரூப் கொலாபரேஷன். ஸோ இடிஜி குரூப்ன்றது UAE சேர்ந்த ஒரு ஒன் ஆஃப் த குரூப். ஸோ அதில் வந்துட்டு அதானி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் வந்துட்டு இவங்க கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு R&D ஃபெசிலிட்டியை வந்துட்டு நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் R&D ஃபெசிலிட்டியை வந்துட்டு UAE-ல இருக்கிற அவங்க லேப்ல வந்துட்டு நிறுவ போறாங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி டிஃபென்ஸ் குரூப்ஸ் இருந்தது நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட வந்துட்டு பண்ண போறோம். இதோட எய்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இட் எஸ்டாப்ளிஷ் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் லிவரிங் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கேபபிலிட்டி ஃபார் போத் கம்பெனிஸ் டு கம்பைன் தர் எக்ஸ்பர்டீஸ் இன் மிசைல்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் டு மீட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த குளோபல் அண்ட் லோக்கல் கஸ்டமர்ஸ். ஸோ இது மூலமா வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரியோட நாலேஜும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு பேரோட நாலேஜும் உங்களுக்கு வந்துட்டு டிஃபென்ஸ்ல நிறைய டெக்னாலஜி இனோவேட் பண்றதுக்கும் அதை வந்துட்டு வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு செல்றதுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகுன்றதுக்காண்டி தான் இந்த MOU இவங்க சைன் பண்ணிட்டாங்க. யாருக்கு இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதானி டிஃபென்ஸுக்கும் EDG குரூப் வந்து UAE சேர்ந்த EDG டிஃபென்ஸ் குரூப்புக்கும் உங்களுக்கு வந்து MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. இந்த அக்ரிமெண்ட் மூலமா அந்த கம்பெனிஸ் வந்து எந்தெந்த கோர் ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா மிசைல் வெப்பன்ஸ் கவரிங் ஏர்போர்ன் சர்ஃபேஸ் இன்ஃபிலன்ட்ரி அமுடேஷன் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் ப்ராடக்டான பிளாட்ஃபார்ம் சிஸ்டம்ஸ் கவரிங் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம்ஸ் அண்ட் லோட்டரிங் மியூட்டேஷன்ஸ் அண்ட் வந்துட்டு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம்ஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரானிக்கல் வார்ஃபேர் சைபர் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜினா அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ண போறாங்க இந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்து. ஸோ நமக்கான கரண்ட் அண்ட் நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.